இதை விட ஒரு அயோக்கியத்தனம் எதுவுமே கிடையாது. அதாவது நாடாளுமன்றத்தில் நான் ரொம்ப நாளாக இருக்கேன். நாடாளுமன்றத்திற்கு ஒரு சட்டம் முன்வடிவு வருகிறது என்றால் 1000 முறை யோசித்து அமைச்சரவை பரிசீலித்து அதுக்கு பிறகு லா வெட்டிங் போகும், அட்டார்னி ஜெனரலுக்கு போகும். முதல்ல வந்து லா மினிஸ்ட்ரி தான் தயார் பண்ணுவாங்க. லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, சட்டம் இயற்றுகிற துறையினே ஒரு துறை இருக்குது. அந்த துறை சட்டத்தை இயற்றி வரைவை ஏற்பாடு செய்து அதற்கு பிறகு அமைச்சரவைக்கு போகும். அங்கு அந்த அமைச்சரவைக்குள்ளேயே ஒரு வெட்டிங் சிஸ்டம் இருக்குது, அங்கேயே ஒரு வெட்டிங் சிஸ்டம் சரியானு பார்ப்பாங்க. அப்புறம் அமைச்சர் கேபினெட்டுக்கு வரணும், கேபினெட் அப்ரூவ் பண்ணதுக்கு பிறகு அட்டார்னி ஜெனரலுக்கு போகணும், அட்டார்னி ஜெனரல் தான் கிளியர் பண்ணுவார். இவ்வளவும் செய்து முடித்த ஒரு சட்டத்தில் குறைபாடுகள் இருக்கிறது என்பதை வெட்கத்தை விட்டு ஒப்புக்கொண்டு விட்ட பிறகு நாம தோத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சட்டத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், நான் வந்து இந்த நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து இந்த சட்டத்தை உங்க முன்னாடி விவாதத்துக்கு முன்னாடி இருக்கிற சட்டத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க, நான் ஒரு பஞ்சாயத்து பண்றேன், அந்த பஞ்சாயத்து பண்ற பிரகாரம் 50% எல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா, நாடாளுமன்றத்தில் ஒரு உள்துறை அமைச்சர் கூப்பிட்டா பரிகாசமா இல்லை, கேவலமா இல்லை? ஒரு அரசாங்கம் ஒரு 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 அரசு இப்படி தான் இயங்குமா? என்ன கட்ட பஞ்சாயத்து பண்ணுறீங்களா? இல்லை எங்களுக்கு பிச்சை போடுறீங்களா? எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் மாற்றி கொடுக்குறேன். நீ யார்? நீங்கள் புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் யாரும் பார்த்துருக்க முடியாது.